சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதித்து 50வது தோத்திரப்பட்டை கொண்டாடும் போது தேவ மகிமை இறங்கும்படியான கடவுள் பெரிய கிருபை தந்து நம்மளை பாதுகாக்க சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்தி காத்துக்கொள்ளட்டும். அருமையான ஜானி தம்பி ஊழியக்காரி சொன்னது போல நாங்கள் இது முடிச்சுட்டு சேரமா தீவில் ஒரு பாசிட்டிவ் பீரியட் போக வேண்டியிருக்கு. போயிட்டு மாலையில் 6 மணிக்கும் கூட ஃப்ரீயாக இருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் கூட இருந்து கடவுள் துதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷத்தை கடவுளுக்கு கர்த்தரை ஆஸ்வதிக்கட்டும். உங்களை ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆண்டவர் ஆஸ்வதிக்கட்டும். அன்பு நிறைந்த இயேசுவே நீ பாத சேவையின் ஆசையே. கொஞ்சம் இறங்கி மண்ணில் வந்த என் நாதனே, நின் அடிமை நின் கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. நின் அடிமை நின் கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையின் ஆசையே.
தகப்பனே, விசில் அடிக்கும் அங்கே போய் எடுத்து இந்த காலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. 50வது வருட தோத்திர பண்டிகை கொண்டாடுவதே பிள்ளைகள் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். தெய்வீகமான பிரசன்னம் கிருபைகளோடு இருக்கட்டும். வழி நடத்தட்டும், பாதுகாத்துக்கட்டும். அடியாரை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பயங்கரமான கூட்டம். அது குருவான மட்டும் வர முடியும். ஏன்னா வந்து நாளைக்கு வந்துருக்காங்க. ஏன்னா லைசன்ஸ் போட்டுக்கிறதுனால இந்த வாரம் ஏதோ ஒரு மாயாவரம் பண்ணிட்டோம். அதுக்கு போடிக்கிறோம், சிறுவர்கள் காட்டுறோம். யாரோ ஒரு நல்லவர் தெரிவித்தாங்க. மக்களுக்கு உலகமெல்லாம் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்களை பார்த்தது என்னைக்கு ரொம்ப தான் முக்கியம். பொய்யை நீக்காது. உண்மையான வாழ்க்கை, உண்மையான தமிழ் பெருமான வாழ்க்கை தான் அதை நடத்துவார். அவருடைய சூழ்நிலை நமக்கு காரணம். நீங்கள் ஆசிரியப்பட வேண்டாம். விசேஷமாக எனக்கு தெரிய பற்றி ரொம்ப சந்தோஷம். எதுக்கும் பயப்படாத ஒரு அஞ்சாங்க தீவிரம் வாங்க. கடவுளுக்கு வாழக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். அதான் ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும், பார்த்து விடணும், வழி நடத்தணும். இந்த மாளிகையை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 4-5 புலிகள் சிங்கங்கள் அப்படின்னு உட்காந்துட்டு பார்த்தேன். எதுக்கும் பயப்படக்கூடாது. தேசத்துக்காக நம்ம வாழணும், கடவுளுக்காக வாழணும். இந்த ஒரு மிஷினரிகள் வராமல் இருந்தால் எனக்கு ஒரு அடி நிலமட்ட கிடையாது. அது யாரும் நினைக்கிறது இல்லை. வீணான முறையில் கமிட்டி செயல்பட முடியாமல் எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்து எவ்வளோ விதமான வேதனை தந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பெரியவங்கெல்லாம். கர்த்தர் தான் அவங்களை மன்னிக்கணும், ஆஸ்வதிக்கணும், பலப்படுத்தணும். இவங்களை மன்னிச்சது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒரு வாழ்க்கை தான். ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்த போது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. கடவுள் சாட்சியாக இருக்கணும், மகிமை செலுத்தக்கூடிய மக்களை வாழணும். மேலே கலந்து தம்பி செலுத்த வந்திருக்கார். கீழே கலங்கள், மேலே கலங்கள் வரிசையாக குடும்பத்தின் சார்பாக நிறைய விதமான காரியம் செய்ய முடியாத கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இதுக்காக நம்ம சந்தோஷப்படணும். நான் இல்லைன்னா கூட யாராவது செய்ய போகிறாங்க. ஏன்னா 127 நாடுகளை ஆண்ட அகஸ்தியர் ராஜா காலத்தில் ஒரு ஆமான், துஷ்ட ஆமான் எழும்புனா. இன்னைக்கு நம்ம திருச்சபையிலுக்கெல்லாம் முக்கால்வாசி ஆமானாக தான் இருக்கான், திருடனாக தான் இருக்கான். என்ன பண்ணுறது? அப்படி வளர்ந்துட்டாங்க, அப்படி பழகிட்டாங்க. அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. நோக்கமே பணம் சம்பாதிக்கணும். திருச்சபைக்கு போனாலும் அவனுக்கு பற்றி கவலை இல்லை, துட்டு தான் சம்பாதிக்கணும். அப்படி வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பெரியவங்க தலை சாய்க்காங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனால் எதையும் கவலைப்படாமல் ஒரு எஸ்தர் ஆண்டவர் எழுப்பினார். ஒரு எஸ்தர் எழுப்பினது மாத்திரமல்ல, ஒரு முருதக்காய் எழுப்பினார். 127 நாளுக்கு தடை வரும்போது எஸ்தர் துணிஞ்சு நின்னா. முருதக்காய் ஒரு வார்த்தை சொன்னான், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும். அன்றைக்கி நீ உன் தகப்பனோட தப்ப மாட்டீங்கன்னு சொன்னான். அதை மனதில் வைத்து கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தணும், விசேஷத்தை கரங்கொண்டு பலப்படுத்தட்டும். அருமையான கிருபைக்காக ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்தீர். Hallelujah. என்பலரே என் கோட்டையே
ஆராதனை உமக்கே என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே சீர்படுத்தோ சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே சிறப்படுத்தோ துணையாளரே ஆராதனை உமக்கே சிறப்படுத்தோ ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எங்கு நிறைந்த யெகோவா எல்லோயும் ஆராதனை உமக்கே எங்கு நிறைந்த யெகோவா எல்லோயும் ஆராதனை உமக்கே எங்களினியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே எங்களினியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா
பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதி ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதி ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே தேவ சன்னதியில் ஆண்டு சமுதிரம் காத்திருக்கிறது அவ்வளவு நல்லது. தேவ சாத்துறது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமாக இருப்பது தேவனுக்கு நல்லதாக இருக்கும். அதை மனதில் வைத்து வாழுவோம். கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கும் எப்பொழுதும் உங்களை ஆஸ்வதித்து குடும்பத்தில் சாபங்களை எல்லாம் ஆண்டு எடுத்து போட்டு ஒரு புதிய ஆசிர்வாதத்தை ஆண்டு கட்டளையிட்டு தந்தார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நாளைக்கு கூட எங்கள் அண்ணன் மாசிலாமணி பிறந்தது இல்லை, அதுக்கு பதில் அண்ணி வந்திருக்காங்க. இவங்க பிறந்த மண் மாத்திரமில்லை, தங்கள் ஊரில் எப்படி வளரணும், இந்த கிராம மக்கள் இப்படி வளரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு எப்பொழுதும் உங்களை ஜெபிக்கக்கூடிய மகள். அதுதான் சந்தோஷம். கர்த்தரை விசேஷித்த கருணை அவளை பலப்படுத்தி வழிநடத்தி ஒரு எண்ணத்தை தந்து தேவனுக்காக வாழ முடியாத கிருபை தந்து ஆசிரியத்து இந்த கிருபையை நினச்சி நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவன் வந்தது ரொம்ப பெருமை. அது மாத்திரமில்லை, எங்கள் பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் சமூகத்தில் வாழணும். இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில் இல்லை. நாங்கள்லாம் வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை, கஷ்டமான சூழ்நிலை, எத்தனையோ விதமான பாடுகள் நிறைந்த உலகத்தை வாழ்ந்து சென்னைக்கு சென்று 57 ஆண்டுகள் சென்னையில் வாழ முடியாத கிருபை தந்து ஒன்றுமில்லாமல் சென்னைக்கு அழைத்து நீ காலுபதிக்கும் தேசம் அத்தனையும் சொந்தமாக தருவேன் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து யாக்கோபுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தம் கொடுத்து ஆண்டவர் வழி எடுத்து கொண்டு வந்தார். வந்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய், ஒரு சாட்சியுள்ள பிள்ளையாய், மகிமையோடு செலுத்தக்கூடிய பிள்ளைகளை வாழும்போது தான் கர்த்தரை ஆஸ்வதிக்கப்பட முடியும், வழிநடத்த முடியும், பாதுகாக்க முடியும். அதை மனதில் வைத்து வாழணும். இந்த உலகத்தில் மனுஷன் ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீது 80 வருஷம் வந்தாலும் பாடும் வேதனையும் உள்ள உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் அதை பாதுகாத்து வழிநடத்தி வந்து வருகிறார். யாக்கோவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, வேதத்தில் வாசிக்கம் இல்லை. ஆதியாகமம் 28:15 வாசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார்ல. வார்த்தையை யாக்கோவை பிடிச்சிட்டு என்ன சொன்ன, ஆண்டவரே தேவரே என்னோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேனா, என் சம்பாதித்த தசவாகத்தை கொடுக்கேன்னு சொன்னான். கொடுத்தது மாத்திரமல்ல, தேவனை அபரிவிதமாக இவனை ஆசிர்வதித்து வழி எடுத்து கொண்டு வந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 32:10 வாசிக்கும் போது இந்த கோலும் தடிமையாக யோர்தானை கடந்து சென்றேன், ஆண்டு 2 விதமான பரிவாரத்தோடு ஆண்டு என்னை ஆசிர்வதித்து வந்திருக்கிறான்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மகனாய் வாழ்ந்தான் யாக்கோபு. யாக்கோபு என்பதுக்கு இஸ்ரவேல் என்ற பெயர். ஒரு மகிமை செலுத்தக்கூடிய மனிதனாய் வாழ்ந்தான்.
கர்த்தர் மகிமை செலுத்த மகிமைதான் வாழ்ந்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு மகிமையுள்ள சாட்சியுள்ள மகனாய் ஆண்டவர் பாதுகாத்து வந்து பலப்படுத்தி அவர் எந்த ஒன்றுமில்லாத நிலையில் வாழ்ந்த மனுஷனை கூட இருக்கிறவாவே இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்து பாதுகாத்து வழிநடத்துന്ന கிருபையை நினச்சி நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ சமூகத்தை காத்திருக்கணும். தேவ சமூகத்தை எந்த உலகத்தையும் வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்ச நாட்கள் தான். மனுஷன் ஒன்றும் திருப்தி விட முடியாது. சாப்பாடு மட்டும்தான் திருப்தி விட முடியும். ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தாச்சுன்னா சரியாயிடுவான். ஆனால் பணத்தால் திருப்தி விட முடியாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடக்கூடாது. வாழ்கிற வாழ்க்கையே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும். பரிசுத்தம் இல்லாமலே யாரும் தேவனே தரிசிக்கவே முடியாது. அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் உலகம் ஒன்றும் கொண்டு வந்ததில் இல்லை. கடந்து போகும்போது வேதத்தில் வாசிக்கல மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் நியாயத்தீர்ப்பதும் ஒவ்வொரு மனுஷன் மேல் வந்த கடமை. நியாயத்தீர்ப்புக்கு நம்ம ஆயத்தப்பட்ட மக்களாய், ஒரு சாட்சியுள்ள மக்களாய், ஆண்டுக்கு மகிமை செய்கிற மக்களாக வாழணும். ஏன்னா ஆண்டு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அடையாளங்கள்லாம் சரியாயிட்டு ஆண்டு வரப்போகிறார். சீக்கிரமாக இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, வெளிப்படுத்தி 28 கடைசியை வாசிக்கும் போது அநியாயம் செய்யட்டும், அக்கிரம் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும், அசுத்தமாக இருக்கட்டும், நான் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். வருகைக்கு ஆயத்தப்பட்ட மக்களாய் தேவனுடைய பருவத்தில் யாக்கோபை போல காத்திருக்கலாமா? ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். எத்தனையோ குடும்பத்தில் நோய், எத்தனையோ குடும்பம் கேன்சர், எத்தனையோ குடும்பம் வறுமை, எத்தனையோ குடும்பம் குடிக்காரன், சாராயத்தை குடிச்சிட்டு வாழக்கூடிய கிறிஸ்தவன் எத்தனையோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நேற்று நாங்கள் போயிருந்த இடத்துல ஒரு தாயார் நான் காரி எறும்பு வந்து என்னை மடக்கி ஒரே அழுக. என்ன அழுகன்னா, வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்து டெய்லி அடிக்கிறான், நிம்மதி இல்லையா, நான் கடவுளுக்கு வாழ்கிறேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி சோதனை, ஏன் கஷ்டம் சொல்லி தாயை அழுத காட்சியை பார்க்கும்போது தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத கண்ணீர். இன்றைக்கு அதே குடும்பங்கள் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ வாழ்கிற வாழ்க்கை நம் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. வேதத்தில் வாசிக்கும் யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவம் யார் என்னை குற்றப்படுத்த முடியுமோ கேட்ட ஒரே அவதாரம் இயேசு மாத்திரம்தான். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வம். நீ பரிசுத்தமாய் வாழும்போது, தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, தேவனோடு நீ வாழும்போது உன் மேலே ஒரு தூசியோடு உட்காராது. உன்னா எந்த விதமான ஒரு காரியம் டச் பண்ண முடியாது. காரணம் கேட்டால் நீ தேவனுடைய பிள்ளை என்பது அவருக்கு தெரியும், தேவனுடைய மகள் என்பது அவருக்கு தெரியும். அது மனதில் வைத்து வாழுங்க. கர்த்தர்களை ஆஸ்வதிக்கிறது மாத்திரமல்ல, எல்லா தரித்திரத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார், எல்லா வறுமையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். வேதத்தில் வாசிக்கும் யோவான் 15:16 வாசிக்கும் போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். தெரிந்து கொண்ட தெய்வம் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கைவிடவும் மாட்டது மாத்திரமில்லை, நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்த போல உன்னோடு குடியிருப்பேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். அந்த வாக்குத்தத்தை தந்து ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். எல்லா திருமணங்களுக்காக, திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டு ரத்தம் செஞ்சு சம்பாதிச்ச திருச்சபை. இன்றைக்கி எத்தையோ மனுஷன் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், வாழ்க்கை சரியில்லை. வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். ஆண்டவரை கனம் பண்ணக்கூடிய மக்களாக வாழணும். ஆண்டவர் அப்பொழுதுதான் நம்மளை ஆஸ்வதிக்கப்பட முடியும். ஆஸ்வதி மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். பெருமைப்படுத்த தெய்வம் உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி அவங்களை ஆஸ்வதித்து பலுகி பெரிய பண்ணி ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தை ஆண்டு வழி எடுத்து காத்துக்கொள்வார். எல்லாரும் எழும்பலாமா? ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு சாயந்தரம் ரொம்ப நேரம் கூட பேசுவேன். இப்போ நான் வெறிய எடுத்து போட்டி சூழ்நிலை அடுத்து துதிக்கலாமா? மகிழ்ச்சி செலுத்தலாமா? கைகளை உயர்த்தி ஆண்டு கேளுங்க. சரியத்தை எத்தனை விலகினங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனை இருந்தாலும் சரி, ஆண்டு இன்னைக்கு மாற்ற போகிறார். தரித்திரங்கள் இன்னோடு மாற்றப் போகிறது. வேதனை இன்னோடு மாற போகுது. வேதனைக்கு மாறி சுகமாயின்னு சொன்ன தெய்வம் இன்னைக்கு வேதனையை மாற்றி சுகத்தை தரப்போகிறார். ஆண்டவர் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகிற வழியில் ஒரு பரிதீப குருடன் வழியில் உட்காந்துருக்கான். வழியில் உட்காந்துட்டு ஆண்டவர் போகிறான்னு கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கதறி அழுறான். எல்லாரும் அவனை அமைதியாக சொல்கிறாங்க. அவன் அமைதியை இருக்கலை, கதறான்.
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கதறான். ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறார். சத்தத்தை கேட்கிறார். இது யாருன்னு கேட்குறாரு. ஒரு குருடன் ஐயா, ஒரு குருடன் கத்திக்கிட்டு இருக்கான், சத்தம் கொடுக்கான்னு சொல்லும்போது ஆண்டு சொன்னார், அவனை அழைத்து கொண்டு வான்னு சொல்லும்போது எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க, ஆண்டவனை அழைக்காருப்பா, ஆண்டவனை அழைக்காரு வாரியான்னு கேட்கும்போது தன் மேல் விஷத்தை தூக்கி தூர போடுறான். தூரக்கு போயிட்டு ஆண்டு ஓடுறான். ஆண்டு ஓடி ஒரு பாதத்தில் விழுறான். பாதத்தில் விழுந்து ஆண்டு கேட்காரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறான்னு கேட்டார். உனக்கு என்ன செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறான் கேட்டார். ஆண்டவரின் பார்வையிட வேண்டும், நான் பார்வையிட வேண்டும் அப்படின்னு சொன்ன ஆண்டு ஒரே வார்த்தை சொன்னார், வேதனை நீங்கி சுகமாயின்னு சொன்னார். அதே போல் இன்றைக்கு உன் வேதனை நீங்கி உன் குடும்ப தரித்திரங்களெல்லாம் மாற்றப்பட்டு உன் கடன் பிரச்சனைகள் மாற்றப்பட்டு எந்த இடத்துல நீ அவமானமாய் வாழ்ந்தாயோ அந்த அவமானத்தில் ஆண்டு மாற்றி தந்து ஆண்டு இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு உன்னை ஆஸ்வதிப்பார். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள், என்னால் தெரிந்துப்பட்ட மகன் என்று சொல்லி உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, எண்ணாம் 24 வாசிக்கும் போது இஸ்ரவேலை ஆஸ்வதி கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆஸ்வதி கர்த்தருக்கு பிரியம். இன்னைக்கு உன்னை ஆஸ்வதிக்க போகிறா. வல்ல செயல்கள் நீரைத்து நீர உள்ளமே பொங்குதையோ, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து கொய்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. வேதனை நீங்கி ஒரு கஷ்டத்தை நீங்கி ஒரு கண்ணீரை பார்த்து அழாதே என்று சொல்லி நாயின விதைக்கு கண்ணீரை தொடுத்த தெய்வம் இன்னைக்கு உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் அங்கலாய்ப்பை பார்க்கிறார். வேதனை அறிந்து சுகமாய் என்று சொன்ன தெய்வம் நீ வாழ்க்கை சுகத்தை தரப்போகிறார். காரணம் அவர் பாதத்தில் காத்திருக்கும் போது, தேவ சமூகத்தில் உட்காரும் போது, ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழும்போது, மகிமையை செலுத்தும் போது
ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை விலகவும் மாட்டேன் சொல்ல தெய்வம் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே உமக்காக வாழ கிருபை தாங்கய்யா. எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் உமக்காக வாழ கிருபை தாங்கன்னு கேட்கும்போது கர்த்தருடைய விசேஷித்த கருணை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை இன்னல்கள் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஆண்டு பாதத்தை காத்துரு, ஆண்டு பாதத்தை காத்திருந்த தியானி. ஆண்டவரே என் வேதனைகள் மாறட்டும் ஐயா. எத்தனை ஆண்டுகள் இந்த பாடுகள், எத்தனை வருஷங்கள் இந்த வேதனை தாங்க முடியலையப்பா, தாங்க முடியும். ஆண்டவரே என் கஷ்டங்கள் மாறட்டும், என் வறுமைகள் மாறட்டும். ஆண்டவரே பாதத்தில் காத்திருக்க கிருபை தாங்க. ஒவ்வொரு நாட்களும் தியானிக்க கிருபை தாங்க. கேட்கும்போது அது எல்லா விதத்திலும் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறார். நேசரேவும் பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். பழைய வழி எழுந்து போயின எல்லாம் புதிதாயின புது சாம்ராஜ்யம் ஆண்டு வாழ்க்கையை தரப்போகிறார். அந்த அருளாதர் சாமத்தில் காத்திருக்கும் போது, தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். கண்ணீரை பார்க்கிறார். எத்தனையோ குடும்பங்களில் பலவிதமான கஷ்டம், பிள்ளைகள் வாழ்க்கையில் தருத்திரம், ஃபீஸ் கட்ட முடியலை, பிள்ளைகள் படிக்க வைக்க முடியலை, எத்தனையோ வேதனைகள். அப்படி இன்றைக்கு கண்ணீரை பார்க்கிறார். கண்ணீரை பார்த்து விடுதலை தரப்போகிறார். அன்று கேட்கலாமா கேட்கலாமா? அருளாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாத நாமமதில்
எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயினால் நொந்தவரே தயம்பலாப்பவரே. நோயினால் நொந்தவரே தாயன்பலனைப்பவரே. பச்சயமாய் தாங்கிடுவார், பரிகாரி நானேன்பார். பச்சயமாய் தாங்கிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். மாயையில் மயங்கினோரே தயை தந்து காப்பவரே. மாயையில் மயங்கினோரே தயை தந்து காப்பவரே. தூயாவிடுவார், தூயோராய் மாற்றிடுவார். தூயாவிடுவார், தூயோனாய் மாற்றிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம்
தேடுவார் நடுவில். நல்ல தகப்பனே, பண்டிகை நாளுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகளை விசேஷமாக ஆஸ்வதிங்க, வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க, எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு இனிய நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.